விஷயத்தையே முக்கியமான பரப்புரையாக திமுக கூட்டணி கட்சிகள் முன்னெடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு எதிரான ஒரு விஷயத்தை அதிமுக முன்னெடுக்குது. பாஜகவோட ஏந்து, அதாவது மத்திய அரசோட ஏந்து செயல்படாததுனால எந்த நிதியையும் பெற முடியவில்லை அப்படின்ற பிரச்சாரத்தை அவங்க மேற்கொள்றாங்க. எது பலனளிக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதிமுக நண்பர் பேசுறத கேட்க கேட்க. இதுக்கு பாஜக நண்பர் என்ன பதில் சொல்ல போறான்னு நான் அடுத்து அறிய ஆசைப்படுறேன். என்ன அழகா சொன்னார் பாருங்க. ஆமங்கையா, தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை மோடி அரசு தள்ள, மோடின்னு பேர சொல்லல, மத்திய அரசு தள்ள. ஏன் தள்ள? அது அவங்க குத்தம் இல்ல, நயமா பேசி இணக்கமா போய் வாங்கி இருக்கணும் இல்லையா மாநில அரசு. மாநில அரசுக்கு விவரம் பத்தலையா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டார். ஆக மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்கிறது என்பதை அதிமுக மத்திய அரசு சொன்ன தவிர மோடி அரசு காங்கிரஸ் அரசு ரெண்டையும் சேர்த்தா குறிப்பிட்டு அவர் திசை திருப்பினார் பாருங்க. இல்ல அவர் நீங்க சொன்ன கருத்தை அவர் இன்டர்பிரட் பண்றாரு. அதான் சொல்லட்டும். ஆனா ஒட்டுமொத்தமா சொன்னேன், மத்திய எந்த ஆட்சி இருந்தாலும் சரி மாநிலங்களுக்கு, அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு துரோகம் செய்யறாங்கன்னு சொன்னேன். சரி, சொல்லுங்க திரு அருணன். இல்ல, அவரே பேசட்டும். ஏங்க இப்பதான் நீங்க நான் சொல்லாத நீங்க சொன்னா நான் இடைவெளிக்கு தான் வேணும். நான் சொல்லாத எதுக்கு சொல்றீங்க? நான் மோடி அரசுன்னு சொன்னேனா? மோடி அரசுன்னு சொன்னேனா? எதுக்கு போய் சொல்றீங்க? திரு ஜவஹர் அலி சொல்லுங்க. திரு அருணன், இல்ல, நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அவர் என்னை பேச விட மாட்டாரு. தொடர்ந்து சொல்லுங்க. இல்லங்க, நானே சொன்னேன். இதுங்க, ஏங்க நானே சொன்னேன் அவர் மோடி அரசுன்னு சொல்லல. தயவு செஞ்சு நான் பேசுனது கேளுங்க. இப்ப இருக்கிற அரசு என்னங்க? இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு இணக்கமா போய் காரியத்தை சாதிக்கலன்னு சொன்னா அப்ப அங்க கொடுக்காத அரசு மோடி அரசு தானே. நீங்க பேர சொல்லல, ஆனா ஒரு வாக்கியம் சொன்னீங்க, மத்திய அரசு எந்த மத்திய அரசு ஆளி பிடித்தாயா. ஆனா இப்ப இருக்கிறது யாரு? பாஜக அரசு, மோடி அரசு, அதோடு நீங்க கூட்டணி. அப்ப நாங்க சொல்ல மாட்டோமா? இதெல்லாம் கொடுமையா இருக்கு. நீங்க சொன்னதை தவணை இன்டர்பிரட் எல்லாம் பண்ணல, அதை ரிப்பீட் பண்றேன், திரும்ப சொல்றேன். அது ஒரு நல்ல விஷயம், அருமையான விஷயம். பாஜக நண்பர் பதில் சொல்லணும். இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு நியாயமான உரிமை நிதியில், அதே போல திட்டங்களில் அதை இன்றைய மோடி அரசும், நான் உண்மை போடுறேன், மோடி அரசும் தரவில்லை என்பதை அதிமுகவும் ஒப்புக்கொள்கிறது. ஆனா அதுக்கு காரணம் மாநில அரசு ஐயா, தராத அந்த பாஜக அரசு அல்ல, வாங்காத திமுக அரசு தாயா காரணம். இப்படி பேசினா எனக்கு புரியல. தமிழ்நாடு மக்கள் எப்படி அதிமுகவுடைய வாதத்தை ஏற்பாங்கன்னு பார்ப்போம், தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த வாதம் நிச்சயமா எடுபடாது என்பது மட்டுமல்ல, அதிமுக பாஜக கூட்டணிக்கு நடப்பில் அது எதிராக போகும். முதல் பாயிண்ட். ரெண்டாவது அம்சம், அந்த 5000 ரூபாய் விஷயத்தை பற்றி நம்ம அதிமுக நண்பர் ரொம்ப இதா பேசினார். 28 மாசம் கொடுக்கல ஐயா. ஆனா வேடிக்கை என்னன்னா, இந்த 1000 ரூபாய் என்கிற இந்த திட்டம், இத பற்றி பேச்சு பராபரியா தர போறாங்கன்னு அப்ப எடப்பாடியார்ட்ட கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னாரு? இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க, அவங்க தேர்தலுக்கு ஜெயிக்கிறதுக்காக அவங்க பாட்டுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு பேசியவர் தான் நம்முடைய எடப்பாடியார். இப்ப என்னடான்னா, ஏன் முதல்ல கொடுக்கல? சரி, நான் கேட்பேன்ல, இந்த மாதிரி சிந்தனை நீங்க 4 ஆண்டுகள் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தாரு, அவருக்கு வந்துச்சா? இந்த மாதிரி ஒரு உரிமை தொகை நம்முடைய வீட்டு பெண்களுக்கு தர வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு வரலையே, இவங்களுக்காக வந்துச்சே. சரி, முதல்ல கொடுக்கல, ஆனா அதற்கு பிறகு கொடுக்கறாங்களே, சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால தானே 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. இப்போ அது சாத்தியப்படுத்தியது யாரு? திமுக அரசு தானே. அந்த எண்ணமே இல்லாம இருந்தது யாரு? எடப்பாடியார் தானே. அது நாங்க சுட்டி காண்பிக்கத்தானே சொல்லுவோம். நீங்க அதை பத்தி பேசினா நாங்க இதை சொல்லத்தானே செய்வோம். ஆகவே இதெல்லாம் எடுபடாது. மக்கள் உண்மையிலேயே, ஏன்னா இந்த இந்த 5000 ரூபாய் ஏன் போட்டாருன்னு அவங்க விளக்கம் சொன்னாங்க. கோர்ட்ல போய் நின்று நம்ம கோர்ட்டு தீர்ப்பு எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. அப்ப தேர்தல் வருது, ஆகவே மாசம் 1000 ரூபாய் போடக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்கன்னு ஒரு தகவல் வருது. எதுவும் ரிஸ்க் எடுக்க கூடாது. ஆகவே வருகிற 3 மாசத்துக்கு சேர்த்து, அப்புறம் கோடை காலத்துக்கு 2000 ரூபாய், அதையும் சேர்த்து 5000 ரூபாய் போட்டோம். இன்னைக்கு முதலமைச்சர் அதை அழகா பேசியிருக்காரு, நாங்க 5000 ரூபாய் போட்டோம். ஆனா மாதர்கள்லாம் உடனே ஓடி போய் வங்கியில இருந்து அந்த ரூபாயை எடுத்துட்டாங்க. ஏன் தெரியுமா?
எங்க கொஞ்ச நாள் தப்புனா அங்க மோடி அரசு அந்த 5000 ரூபாய் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி முடக்குனா என்ன பண்றது? அதாவது மாநில அரசு அக்கௌண்ட்ல போட்ட ஆகக்கூடிய வங்கிகள் அவங்க கையில இருக்கு, முடக்குனா என்ன பண்றதுன்னு மக்களுக்கு ஒரு பயம். ஆகவே குடுப்பது திமுக அரசு, அதை பறிப்பது மோடி அரசு. வங்கியில போடப்பட்ட அந்த தொகையை திரும்ப எடுப்பாங்களா? அது அப்படியே ஒரு பயத்தை காண்பிக்க முயற்சிக்குதா திமுக? இல்ல, பயத்தை காமிக்கலங்க, நடந்த பிறகு சொல்றாருங்க. பயம் இல்லாட்டி நமக்கு தெரியுங்க. அன்னைக்கு நான் போய் பேங்க் போனேன், இவ்வளவு பேர் வரிசையா நின்னாங்க. ஏன் 2-4 நாள் கழிச்சு போய் எடுக்கல? நீங்க தயவு செஞ்சு யோசிக்கணும். எதுக்கே ரிஸ்க்? பணத்தை போட்டாரு, டக்குன்னு கைக்கு வந்தா தாயா அது கிடைச்சதா அர்த்தம்? வங்கியில இருந்தா சொல்ல முடியாதியா? ஏன்னா குறைச்ச பேலன்ஸ் இருந்தா அந்த பணத்தை எடுத்திருக்காங்க வங்கிகள். அதுவே 6000 கோடி 8000 கோடி ரூபாய் கணக்கு நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டாங்கல்ல சகோதரி. அதெல்லாம் செய்யக்கூடியவங்க தானே. ஆகவே இந்த 5000 ரூபாய் போட்டதும் குறை சொன்னா அதெல்லாம் எப்படி எடுபடும்னு எனக்கு தெரியல தேர்தல் பரப்புரையில. 3வது பாயிண்ட், மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உறுதி திட்டம். அது பாருங்க, ஏயா காந்தி பேரை எடுத்தாங்கன்னு இப்ப அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்காரு. அந்த பேச்சை கேட்டு வர்றேன், ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. காந்தி பெயர் மக்களுடைய மனசுல நிக்க கூடாது என்பது ரொம்ப தீவிரமா இருக்கு மோடி அரசு. ஆகவே வேற கருத்து இல்லையே திரு அருணன். இந்த வர்றேன், அதைத்தான் சொல்ல வர்றேன். அதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு பாருங்க. 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து காந்தி பேரை எடுத்துட்டாங்க. இனி அடுத்து ரூபா நோட்ல இருந்து கூட எடுப்பாங்க. நானே அதை முன்னாடி சொல்லியிருக்கேன், ஆபத்து இருக்குது. ஏன்னா அவங்க தலைவர் சாவர்கர் தான். சாவர்கர் கோட்சேவுடைய குருநாதர். ஆகவே அவர் படத்தை போடணுங்கிறது அவங்களுடைய எண்ணம். இப்ப நான் முதல்ல எடப்பாடியார் சொன்னார் அதை மறுபரிசீலனை பண்ணணும்னு. நான் அதெல்லாம் பார்த்தேன். ஆனா மேற்கொண்டு அதை தொடரல. மாறாக அதே அதிமுகவை சார்ந்த இன்னொரு தலைவர் என்ன பேசினாரு? பேர்ல என்னையா இருக்கு எங்களுக்கு? அந்த 100 நாள் வேலையில வர்ற ரூபாதாயா முக்கியம், என்ன பேரா இருந்தா என்ன அவர் ரொம்ப தெரியல. காந்தி பேர் இருந்தா என்ன, ராம் பேர் இருந்தா என்ன? அதை சொன்னது அதிமுக காரர் தான், ஒரு தலைவர் தான். அதைத்தானே இப்ப திமுக நண்பர் சுட்டி காண்பிச்சாரு. அப்ப அந்த முரணை அதுல கூட நீங்க பின்வாங்கிட்டீங்க, அதுல கூட உறுதியா இல்லையே. அதுதானே நம்ம சொல்றது. அடுத்த பாயிண்ட், இவங்க திமுக அரச ஒரு எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி, கண்டிப்பாக தேர்தல்ல குறை சொல்லி பேசுவாங்க. ஆனா அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? பக்கத்துல ஒன்றியத்துல ஆளுகிற பாஜகவை வச்சுக்கிட்டு இவங்க என்ன விமர்சனம் பேசினாலும் அது எடுபடாது. இது என்னுடைய கணிப்பு. அது அவர் மறுக்கலாம், அது அவருடைய உரிமை. தொடர்ந்து பல தொகுதிகள்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு, விமர்சனங்கள்ல முன் வச்சிட்டு இருக்காரு. இப்ப கூட அம்பத்தூர்ல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிறைய விமர்சனங்களை முன் வச்சு பேசிட்டு தான் இருக்காங்க. அப்ப அதெல்லாம் மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்கன்ற முடிவுக்கு எப்படி வரீங்க? ஆமாங்க, நீங்க இந்த மாதிரி நிதி மேலாண்மையில சிக்கல் இருக்கு, இந்த அரசு சரியில்லை அப்படின்னு பேசுறான்னு வச்சுக்க. உதாரணமா கடனை பத்தி கூட இப்ப பேசினாங்க. 10 லட்சம் கோடி ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிலாம் அதிமுக நண்பர் கேட்டாரு. கேட்கலாம், ஏன்னா எதிர்கட்சிங்கிற முறையில். ஆனா பக்கத்துல பாஜக வச்சுக்கிட்டு என்ன தெரியுமா பிரச்சனை? இப்ப நாடாளுமன்றத்துல பட்ஜெட் மோடி அரசு, அதுல நம்ம நிதி அமைச்சர் அந்த அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு என் கையில ஆதாரம் இருக்கு. 2025-26க்கு மோடி அரசு அது இப்ப இருக்கக்கூடிய கடன் எவ்வளவுனா 197 லட்சம் கோடி ரூபாய். 2026-27 பட்ஜெட் அது என்ன ஆகும் என்றால் 217 லட்சம் கோடி ரூபாய். ஏன்னா அந்த நடுவில் அந்த ஒரு வருஷம் மட்டும் சகோதரி 17.5 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் கடன் வாங்க பட்ஜெட் பண்ணி இருக்கிறோம், திட்டமிட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துல 17.5 லட்சம் கோடி ரூபாய் வாங்க போறவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க ஏன் 10 லட்சம் கோடி தான் எழுபடாதுக்கிறேன் அதிமுகக்குள்ள. இந்த ஒரு பாயிண்ட் சொல்லி பிடிச்சிடுறேன். இப்ப அதிமுக அண்ணா என்பவர் எப்பொழுதுமே மத நல்லிணக்கத்துக்காக இருக்கக்கூடியவர். ஆனா இவங்க கூட்டி சேர்ந்து இருக்கிற பாஜக என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாதல்ல? மகாராஷ்டிராவில் இப்பதான் முஸ்லிம்களுக்கான 5% அந்த இடஒதுக்கீட்டை காலி பண்ணி அவரு அங்க வேலை பார்த்து வச்சிருக்காரு. இப்ப பீகார்ல டபுள் இன்ஜின் ஆட்சின்னு சொல்றாங்கல்ல, அங்க துணை முதலமைச்சர் பாஜக காரரு, அவர் ஒரு பிரமாதமான அறிவிப்பு. அதாவது கறி சாப்பிடுற இந்துக்களுக்கு எதிரான அறிவிப்பு. பீகார்ல இனிமே அரசாங்கத்துக்கிட்ட லைசன்ஸ் வாங்காம கறி கடை திறக்க முடியாது, மீன் கடை திறக்க முடியாது. என்னன்னா துணை முதலமைச்சர் சொல்றாரு, காட்சியை பார்க்க அங்க சில பேருக்கு பிடிக்கலையா, அவங்க வெட்ட புகார் பண்ணாங்களாம். ஆகவே
கறிக்கடை மீன் கடையை திறக்க முடியாதுன்னு சொல்லுகிறா கட்சி பாஜக. அந்த டபுள் இன்ஜின் ஆட்சி இங்க வரணும்னு மோடி பேசிட்டு போயிருக்காரு. அந்த பாஜகவோட கூட்டணி வச்சு நீங்க தமிழ்நாட்டு மக்களை சந்திச்சு அது என்ன பலனை தரும்? சின்ன கருத்து இணக்கமா இருக்கணும்னு சொன்னது மாநில அரசாங்கத்தை பெற மத்திய அரசாங்கத்தோட நேரடியாக சென்று நீங்க அழுத்தத்தை கொடுக்கணுங்கிற தவிர சொன்ன தவிர பிஜேபியினுடைய கொள்கையை ஏத்துக்கணுங்கிற அர்த்தம் அல்ல. அவரு அப்படியே திசை திருப்புறாரு. ரெண்டாவது எங்களுடைய வாக்குறுதியே 1500 அவர் படிக்கிறது இல்ல, முரசொலியும் தீக்கதிர் மட்டும் படிக்கிறார் போல இருக்கு. 1500 ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் வாக்குறுதி இருக்கு. எங்களுடைய வாக்குறுதியே இருக்கு. பொய்களை இவரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்றைக்கு பேர் மாத்தின அண்ணா சதுக்கம் கலைஞர் சதுக்கமா ஆயிடுச்சு மேடம். அண்ணா சதுக்கம் இப்ப கலைஞர் சதுக்கமா பஸ்ஸுங்களை பாருங்க. அண்ணா சதுக்கம் கலைஞர் சதுக்கமா ஆயிடுச்சு. அதுக்கு என்ன சொல்றாரு? பேசலாம் அடுத்த சுற்று.